الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், உலகில் தோன்றி மறைந்த நல்லோர்களான எல்லாவர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் உண்டாகட்டுமாக. பிரத்யேகிச்சு இங்கே குழுவி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது அவனுடைய அந்த பிரத்யேக ரஹ்மத்தும் கருணையும் என்றென்றும் பற்றாது நிறைத்து நிற்கட்டுமாக. இன்று நாம் எடுக்கக்கூடிய இந்த பாடம் தலைப்பு என்பது சூரத்துல் பக்ரா, குர்ஆனுடைய 2வது சூரா இருக்கக்கூடிய அந்த சூரத்துல் பக்ராவுடைய 5 ஆயத்துகளை பற்றி சின்னதொரு விளக்கம் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்குறோம். இந்த குர்ஆன்ல மொத்தம் 30 ஜுஸுக்கள்ல 114 சூரா இல்லையா? முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது அவ்வளவுதான் சூரத்துல் பக்ரா. பக்ராவுக்கு அர்த்தம் பசுமாடு என்பதாக அர்த்தம். குர்ஆன் அது உலக மக்கள் எல்லோருக்குமான ஒரு பொதுமறை. இது நம்ம ஒரு வெட்டி வாதமாக நாம சொல்லல. அது கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். இது முஸ்லிம்களுடைய தனிச்சொத்து அல்ல இது என்பதாக. இது உலக பொதுமறை, எல்லோருக்குமானது. முஸ்லிம் அல்லாத உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்குமானது என்பதை நாம் அறிய முடிகின்றது. இந்த குர்ஆன்ல 30 ஜுஸுக்கள், 114 சூறாக்கள். இதுல 2வது சூறா தான் நம்ம பார்க்கிறோம் இப்ப, சூரத்துல் பக்ரா அப்படின்ட்டு. ஒவ்வொரு சூறாவுக்கும் அந்த பெயர் வைக்கும் போது அதுக்காண்டி ஒரு காரணங்கள் அமைந்திருக்கும். அந்த வகையில இந்த சூறாவுக்கு சூரத்துல் பக்ரா என்று பெயர் வருவதற்காண்டி காரணம் என்னங்க? இதுல வந்து பசுமாட்டை பற்றி ஒரு வரலாறு ஒன்று இடம்பெறுகின்றது. அதாவது பனி இஸ்ராயல்ல ஒரு கொல்லப்பட்டுவார் ஒருத்தர். அவர் யார் என்று அறியப்படல. அதுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு வழிதான், நீங்க ஒரு பசுமாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய வாளை கொண்டு அவருடைய கபர்ல அடிங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும் என்பதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வரலாறு இடம்பெற்றிருப்பதன் காரணமா இந்த சூறாவுக்கு அந்த மாதிரி பேர் அமைந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த வரலாறுல ஏகப்பட்ட படிப்பினைகள் உண்டு. அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சூறாவுக்கு இப்படி ஒரு பேர் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த சூறாவுல மொத்த வசனங்கள் 286 வசனங்கள் இருக்குது. குர்ஆன்லயே ஆகப்பெரிய சூறாங்கிறது இதுதான். அது மாதிரி குர்ஆன்லயே மிகப்பெரிய ஆயத்தை தாங்கி இருக்கக்கூடிய சூறாவும் இதுதான். அது என்ன ஆயத்துங்க? ரொம்ப பெரிய ஆயத்து. ஒரு பக்கம் 15 வரை குர்ஆன்ல ஒரு பக்கம் இருக்கும். 13 வரையில சுமார் 1.5 பக்கம் இருக்கும். அது என்ன ஆயத்துங்க? கருத்தை சொன்னா போதும், அரபியெல்லாம் சொல்ல தேவை. எந்த கருத்தை உள் வாங்கியிருக்கும் அந்த ஆயத்து? ஆயத்து தைன்னு சொல்லுவாங்க. கடன் கொடுக்கல் வாங்கலை பற்றியுள்ள ஒரு பட்டியல் சொல்லும். கடன் வாங்கினா எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றி வாழ்வாரத்தை சொல்லுவாங்க. பாருங்க, இதுல முஸ்லிம்னு சொல்லல. கொடுக்கல் வாங்கல் கடன் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உள்ளது. அதை பற்றி ஒரு தனி ஒரு வசனத்தை நமக்கு தரும் பார்ப்போம். பெரிய சூறாவும் இதுதான், பெரிய வசனத்தையும் இதுதான் தாங்கி நிற்குதுன்னு பார்ப்போம். அவ்வளவு பெரிய ஒரு சூறா தான் இது. இந்த சூறாவுல இறங்கிய இடம் அப்படிங்கிறது மதீனாவுல இறங்கினது. நம்ம குர்ஆன்ல பார்ப்போம் மக்கி சூரா, மதனி சூரான்னு பார்ப்போம். அதாவது மக்காவுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத்துக்கு முன்பு இறங்கின சூறாக்களுக்கு பேரு மக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்துக்கு பின்பு இறங்கி இருக்குது. அது எந்த இடத்துல இறங்கினாலும் சரி, காலம் அடிப்படையா வச்சுதான் நம்ம பேர் வைப்பாங்க. மதீனாவுடைய வாழ்க்கை தொடங்கிய பிறகு இறங்கிய எல்லா சூறாக்களுக்கும் பேரு மதனின்னு சொல்லுவாங்க. இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆயத்துகள் மதீனாவுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. அங்க இறங்கினது ஒரு சில வசனங்கள் மக்காவில் இருக்கும்போது இறங்குது. ஹஜ்ஜத்துல் விதா இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது இறங்கின அந்த 5 அதுல இருக்கும்போது சில ஆயத்துகள் இறங்கிருக்கு. அதாவது இந்த சூறாவை பற்றி சொல்லும் பொழுது நூற்றுக்கணக்கான சட்ட திட்டங்களை உள்வாங்கி இருக்கின்றது. நமக்கான வழிகாட்டுதல் தருது. அது மாதிரி தௌஹீது, ரிசாலத்து, ஆகிரத்து எல்லா விஷயங்களும் பற்றி பேசும்.
சமூகம், குடும்பம், தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அரசியல் எல்லாத்தையும் தொட்டு பேசக்கூடிய ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் பக்கராவா இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம என்னென்ன தொட்டு பேசுது என்று நாம அதை சொல்லக்கூடிய நேரத்துல அதை பற்றி சும்மா மேலோட்டமாக சொன்னால் கூட அதுக்கே பல நேரங்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு அது மிகப்பெரும் விஷயங்கள் பேசுது, வரலாற பேசும், அரசியலை பேசுது, இரண்டு நாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எப்படி இருக்கணும், நல்லுறவா இருக்க வேண்டும், சில சமயம் எதிர்ப்பு வரும்பொழுது அந்த எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, குடும்பவியல் சம்பந்தப்பட்டது, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பெறுறதை பத்தி உள்ளது. இந்த மாதிரி அது தொடாத ஒரு செய்தியும் கிடையாது, எல்லா விஷயங்களும் அது தொட்டு பேசும். பாப்பா இந்த ஒரு சூறா மட்டுமே. அது மாதிரி இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள், தொழுக, ஜக்காத்து, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நமக்கு பேசும் பார்ப்போம். நோம்பை பத்தி பேசும். அந்த மாதிரி ஒரு பெரியதொரு சூறா, ஆயத்துகளை தாங்கி இருக்கக்கூடியது இந்த சூறான்னு பார்ப்போம். இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா குரான்ல நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம், 2 ஆயத்துகள் உண்டு. அந்த 2 ஆயத்தை ஒரு மனிதன் ஓதினால் கஃபதாஹு, அதுவே அவனுக்கு எல்லாத்திற்கும் போதுமானது என்பதாக 2 ஆயத்தை பத்தி சொல்லுவாங்க. எந்த ஆயத்துங்க அது? கடைசி 2 ஆயத்து இருக்குதுல்ல, ஆமன ரசூலுல்லாஹி அலைஹி அப்படிங்கிறது சூரத்துல் பக்கரால வரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் இந்த 2 ஆயத்தை ஓதுகின்றானோ இரவில், அவனுக்கு எல்லா காரியங்களுக்கும் கஃபத்தாகும், இந்த 2 மட்டுமே போதும். அந்த அளவுக்கு எல்லா ஆபத்து முசீபத்தில் இருந்தும், உலகம் ஆகிறது சம்பந்தப்பட்ட எல்லா ஆபத்து முசீபம் பாதுகாப்புக்காக வேண்டிய உள்ள ஒரு கேடயமாகவும் இந்த வசனங்களை தாங்கி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு பெரிய ஆயத்தை நம்ம டெய்லி ஓதிட்டு இருப்போம் 5 வக்துக்கு போறது, என்ன ஆயத்துங்க? ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை பத்தி அது பெரிய வரலாறு பேசலாம். அந்த ஆயத்தும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஹதீஸ்ல பார்ப்போம், லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தானா ஆக்கி போடாதீங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கபிரிஸ்தான்ல தொழுகலாமா? கூடாது. கபிரிஸ்தான்ல தொழுகிறது கூடாது. அங்க ஜனாசாக்கள் அடக்கக்கூடிய இடம். அது போன்று உங்களுடைய வீடுகளை ஆக்கி விடாதீர்கள். அதாவது உங்க வீட்டு தொழுகையில் நடத்தப்படணும். அதனால அமீனுடைய சுண்ணத்தை பார்ப்போம். அமீனோட பேருக்கு சலவாத் சொல்லிட்டு இருப்பீங்க. சொல்லும்போது குட்டி சவுண்டு கொடுத்தாச்சுன்னா பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு நினைவூட்டலா ஆயிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டுல இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடிடுறான் என்பதாக நம்ம ஹதீஸ பார்ப்போம். எனவே நம்ம சூரத்துல் பக்கராவை தினசரி ஓதணும். தினசரி ஓதுறது இவ்வளவு பெரிய சூறா, சுமார் 2.5 ஜுசுக்கள் கொண்டதா இருக்கும். அவ்வளவு ஓத முடியாது. அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில வசனங்களை ஓதலாம் கூட அந்த பரக்கத்தை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த சூறா நம்ம ஓதணும். அது மாதிரி இந்த சூறா பேசக்கூடிய அந்த ஆயத்துக்களை பார்க்கும்போது, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. அலிஃப் லாம் மீம் என்னங்க அர்த்தம்? அல்லாஹு அலம். அலிஃப் லாம் மீம் அர்த்தம் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ் தான், அவனுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். நமக்கு ஹதீஸ்ல எதுக்குமே இதுக்கு நேரடியான என்ன அர்த்தம் தான் என்று கிருத்தியமான முறையில எங்கேயுமே நமக்கு சொல்லலை. எந்த முஃபஸ்ஸிரினுக்கும் அது சொல்லி தரல. அதுக்கு பல விளக்கங்கள் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அனுமானம் தானே தவிர யதார்த்தத்தில் இதுக்குரிய அர்த்தம் அல்லாஹு அலம். அதனாலதான் நமக்கு இதுல பார்க்கும்போது கூட அலிஃப் லாம் என்பதாக எழுதி விட்டுருவாங்க. தமிழ் தர்ஜுமாக்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தாலிகல் கிதாபு, இது அல்லாஹ்வுடைய வேதமே தான். லா ரைப ஃபீஹி, இந்த புக்கில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவான முறையில துல்லியமான முறையில சொல்லப்பட்டிருக்குது. ஹுதல் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதா இருக்குது. முத்தகீன்னா யாரு? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த, மறைமான விஷயங்களை நம்புவாங்க, தொழுகையை சரியான முறையில நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவாங்க, நாம் கொடுத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க, இறைவனிடத்திலிருந்து இறங்கிய உங்களுக்கு இறங்கிய இந்த குர்ஆனையும் உங்களுக்கு முன் சென்ற அந்த வேதங்கள் இருக்குதா இல்லையா? நமக்கு தெரிஞ்சது தௌராத், இன்ஜீல், ஜபூர், இது நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது அல்லாதையும் பல வேதங்கள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த இறங்கிய வேதங்கள் உண்மை என்று அதனை நம்ப வேண்டும். வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், ஆகிரத்தையும் நம்ப வேண்டும் என்பதாக இவங்க தான் முத்தகீன்கள். உலாயிக அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க தான் வந்துட்டு நேரான வழியில் இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நேர் வழியின் மீது இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக நாம சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். இதுல இந்த வேதம் தாலிகல் கிதாபு ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கலாம் பாத்தீங்கன்னா, அது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்பா. நம்ம ஒரு விஷயத்தை பேசும் பொழுது முன்னாடி சில விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்தால் நம்ம அது என்பதாக பேச முடியும்.
எடுத்த உடனே வந்து அந்த மனுஷன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு சொன்னா, முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி பேசினா நம்ம இதை சொல்லலாம் அந்த மனுஷன் சொல்லிட்டு யாரை பத்தியும் பேசவே இல்லை. அந்த பாணியை கடைபிடிக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு நேரு வழியை காட்டாத வழி எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எந்த வழியில் நபிமார்கள் கடந்து சென்றார்களோ அந்த வழியை எங்களுக்கு காட்டுன்னு சொன்னோம். அல்லாஹ் சொல்ற தாலிக்க, நீங்க கேட்டீங்கன்னா அந்த நேரான வழி, அந்த வழியை தாங்கி நிற்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய அந்த வேதம் இதோ இதுதான் உங்கள் கையில தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். லாரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லாரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அலிஃப் லாம் மீம் இருக்குதுல்ல, அதாவது சில விஷயங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய சில வசனங்கள் நமக்கு வந்து சவால் விடக்கூடியதா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை 40 வயசுல தொடங்குச்சு. நபி என்ற அடிப்படையில் 40 வயசுல முதல் வகை வந்துச்சு. 63 வயசுல இறந்து போறாங்க. அவங்களுடைய கடைசி 10 ஆண்டுகள் மதீனாவுல. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது? இஸ்லாம் தலை தூக்கக்கூடாது என்பது மட்டும்தான். இவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்தை அவங்க லட்சியமாக கொண்டு இத்தனை போராட்டங்களும் போர்க்களங்களும் கண்டாங்க. அந்த எதிரிகள், மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகளும் சரி, மதீனாவில் வாழ்ந்த அந்த வேதக்காரர்களும் நிறைய போர்க்களம் கண்டார்கள். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக களம் கண்டாங்க. எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட தோல்விதான். இத்தனை வருஷங்கள் அவங்க போராடி இந்த இஸ்லாத்தை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. இஸ்லாமே சொல்லி கொடுத்துச்சு ஒரு வழி. இந்த இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி, குர்ஆனை இல்லாம ஆக்குறதுக்காண்டி ஒரு வழி சொல்லி கொடுத்து, அதை செஞ்சாதான் எந்த போரும் இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியும். அது என்ன வழிங்க? இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுச்சு. என்னதுங்க? எல்லாத்திற்கும் இஸ்லாம் தன் பக்கம் ஈர்ப்பதற்காண்டி உள்ள மெயினான ஒரு காரணமே குர்ஆன் தான். குர்ஆனுடைய வசனங்கள் தான். எங்க போய் பார்த்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ எங்க போனாலும் எடுத்த உடனே கம்பெடு தடி எடுலாம் பேச மாட்டாங்க. போன உடனே அவங்களுக்கு தாவா செய்வாங்க. தாவால முக்கியமா இடம்பெறக்கூடியது இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான் இடம்பெறும். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் வெறும் வசனமா தான் ஓதி காட்டுவாங்க. காரணம் அவங்க அரபிகள் தானே. இந்த அரபிய ஓதும் பொழுதே, அந்த குர்ஆனை ஓதி காட்டும் போதே அவங்க மனசுல என்னென்னமோ புது விதமான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்ப்போம். அந்த குர்ஆன் தான் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. எனவே இந்த குர்ஆனை இல்லாம ஆக்கணும், இஸ்லாம் வளரக்கூடாது, உங்களுடைய அந்த அந்த இணை வைப்பு தான் நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் செய்யுங்கன்னு சொல்லுச்சு. என்னங்க? இதே மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க. இவருக்கு மெயின் ஆயுதமாக இருப்பது, முஹம்மதுக்கு இருப்பது குர்ஆன் தானே. இதை வச்சுதானே மக்களுக்கு வந்து புரட்சி பண்றாரு. நீங்க இதை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, மக்கள்லாம் உங்க வழிக்கு வந்துருவாங்க, இதை விட்டு விலகிக்குவாங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு குர்ஆன். இந்த மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் தஆலா. சொல்லி சொல்லி பார்த்து ஒருத்தனும் கொண்டு வர்றதுக்கு தயாரா இல்லை. இதுல வேற அந்த மக்கள் இலக்கியத்துல உச்சகட்டத்துல இருந்தானுவ. இலக்கியத்துல உச்சகட்டத்துல இருந்தான. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனை கவிதைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அர்ப்பணிப்பானோ அவ்வளவு பெரிய இலக்கணத்துல உச்சகட்டத்துல இருந்தாங்க. இலக்கியம் அறிந்த அந்த அறிஞர்கள், கவிஞர்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு நேரம் தான், காலகட்டம் தான் அந்த இடமும் காலமும். அவங்கள்ட்ட போய் தான் சவால் விடுது, இதை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கொண்டே வரல. சரியா இல்லையா? இவ்வளவு சொல்லி கொண்டு வராம இருக்கீங்களாப்பா. அப்படியானா நீங்க 10 சூறா மட்டும் கொண்டு வாங்க, ஒரு குர்ஆன் கொண்டு வர வேண்டாம், ஒரு 10 சூறாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா அதையும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் சொன்னா சரி ஒரு சூறா கொண்டு வாங்கப்பா. ஒரு சூறாங்கிறது குழுவா, அது 1.5 வரி தானே இருக்குது, அதையும் கொண்டு வர முடியல. கடைசி அல்லாஹ் சொன்னா ஃபல்யஅது பிஹதீஸின் மிஸ்லிஹி, ஒரு ஆயத்தை கொண்டு வாங்கடா, ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க இதுக்கு நிகராட்டு அப்படின்னு சொன்னா அதுலயும் கொண்டு வர முடியல. ஆனால் சில பேர்கள் கொண்டு வந்தாங்க. சிரிப்பா இருக்கும், கேட்கும் பொழுது நகைப்பா இருக்கும். ஞாபகம் இருக்காங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்கிட்டானோ. திரும்ப திரும்ப இந்த முகமதுங்கிற யாரு, அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் தான், ஒரு குட்டி பையன். அதாவது இவருக்கு ஆனா அவனா தெரியாது, ஏபிசிடி தெரியாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய கவி புலவர்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்படி சவால் விடும் பொழுது எவ்வளவு நேரம் தான் பொறுத்து இருப்பாங்க. அதனால எல்லாரும் கூடி ஒரு சில சூறாக்கள் கொண்டு வந்தாங்க. என்னங்க அது ஞாபகம் இருக்குதா? சூரத்துல் ஃபீல் இருக்குது இல்ல, யானை, நம்ம குர்ஆன்ல சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி அல்காரியாத்து மல்காரியான்னு சொல்லிட்டு ஒரு சூறா இருக்குது குர்ஆன்ல. இதுக்கு டப்பிங் கொண்டு வரணும். அல்ஃபீல் மல்ஃபீல் ஒமா அத்ராக மல்ஃபீல். கேட்கும்போது நல்லா இருக்குது அரபில. அர்த்தம் சொல்றேன் பாருங்களேன். சின்ன பிள்ளையும் சிரிச்சிடும், சின்ன பிள்ளையும் சிரிச்சிடும். யானை, யானை என்றால் என்னவென்று தெரியுமா?
அது கருப்பாக இருக்கும், 4 கால்கள் இருக்கும். ஒரு என்ன விஷயத்தை சொல்லுது? நான் ஆடுனா என்னங்கடா, 2 கால் இருக்கும், கொம்பு இருக்கும், இதான் ஆட்டுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, இதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஒரு விஷயத்த சொல்லும்போது மக்களுக்கு புதுசான ஒரு செய்தியா இருக்கணும், பயனுள்ள ஒரு செய்தியா இருக்கணும். இதை கொண்டு மக்கள் பயன்பெறக்கூடிய முறையில இருக்கணும். யாரும் அறியாத சில விஷயத்த சொல்லி தரணும். இவனும் இதை கொண்டு வந்தானுவ. அதுக்கப்புறம் இது வேணாமா, நமக்கு ஏற்கனவே கெட்ட பேரு, கூட கொஞ்சம் நம்ம வந்து முட்டாள்னு சொல்லிடுவாங்க. சரி, அடுத்தாப்புல வேற ஒன்று தயாரிப்பு, இன்னொன்று தயாரிச்சாங்க. வேற என்னங்க குரான்ல வருது இல்ல, ஒன்னாசி ஆத்திய கர்கா ஒன்னாசி தாத்திய நஷ்டான்னு சொல்லி குரான்ல அந்த கியாமத்தை பத்தி பேசுவோம். அதுல பெரிய ஒரு விஷயத்தை பேசு. இதுக்கு வந்து அவனை டப்பிங் கொண்டு வந்தானுவன். ஒஸ்ஸாரி ஆத்தி ஸரஆ ஒத்தாஹினாத்தி தஹ்னா, விவசாயம் செய்யக்கூடிய அவர்கள் மீது சத்தியமாக, விவசாயம் செய்ததுக்கு அப்புறம் அதனை மாவாக அரைச்சு எடுப்பாங்களா அவங்க மீது சத்தியமாக, ரொட்டியாக சுடக்கூடிய அந்த ரொட்டி சுடக்கூடிய மீது சத்தியமாக, இப்படிலாம். அதுக்கப்புறம் அவனுக்கே வந்துக்கிட்டு கேவலமா இருந்துச்சு. நம்மளை கூட கொஞ்சம் நம்ம கையால நம்ம கண்ணை குத்திக்கிற கூடாது, வேணாம்பா இது விட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தனக்குத்தானே வந்துக்கிட்டு ஒரு மாபெரும் ஒரு அழிவை, ஒரு இழிவை தேடிக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். அவ்வளவு பெரிய சவால் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த குரான் கடைசி வரைக்கும் கொண்டு வரவே முடியல. இப்பதான் குரான் சொல்லுது, ஏன்டா நீங்க கொண்டு வர நினைக்கிறீங்க? இந்த முகமது சொல்றாருல, அது என்னமோ புதுசான ஒரு புதிரா சொல்றாரு. அவர் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆவணம் தானே சொல்றாரு. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏபிசிடி வச்சுதான் இவர் கட்டுரை ரெடி பண்றாரு. அலிஃப் லாம் மீம், அவர் கொண்டு வரக்கூடிய குரானுடைய வசனம் எதுல இருந்தா தயாராகுது? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அலிஃப் பே சே சே இதை வச்சுதான் அவர் உண்டாக்குறாரு. நீங்க ஏன் உண்டாக்க மாட்டேங்கிறீங்க என்பதாக திரும்ப திரும்ப அவங்களுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் சொல்லுது அலிஃப் லாம் மீம். இந்த முகமது உண்டாக்கக்கூடிய குரானுடைய அடிப்படை எதுதான்? அல்பாபெட்டு, அலிஃப் பா, ஆனா அவனா ஏபிசிடி, இதுதான். அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கூட நீங்க உருவாக்க முடியலையா? உலகத்தில் உள்ள மனிதன், ஜின்னுகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் கூட உங்களால இது கொண்டு வரவே முடியாது என்பதாக இறுதியான முறையில குரான் சொல்லிப்படும். அந்த மாதிரி விஷயங்களை முறியடிப்பதற்காண்டி குரான் சவால் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லி தருது. அதுதான் அலிஃப் லாம் மீம் என்பதாக இந்த வார்த்தைக்குரிய விளக்கமாவும் சொல்றாங்க. இந்த அலிஃப் லாம் மீம் அப்படி சொன்னதுல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல வந்து ஒரு, அதாவது இது குரான்ங்கிறது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறதுக்காண்டி அதுவே சாட்சியா இருக்கும். அதுவே சாட்சியா இருக்கும்னு பாப்பா. வெளியே இருந்து யாரும் சாட்சி எல்லாம் சொல்ல தேவையில்லை. காரணம் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இலக்கியத்துல முதிர்ந்துதா இருக்கும். சின்ன இலக்கண பிள்ளை கூட பாத்திர முடியாது. இலக்கணம் கூடிச்சுன்னா எல்லாராலையும் புரிய முடியாது. இன்னைக்கு திருக்குறள் எத்தனை பேருக்கு நம்ம படிப்போம்? திருக்குறள் இருக்குதுல்ல, அது நேரடியா வாசிச்சதுனால புரிய முடியுமா? அது மாதிரி நம்ம முஸ்லிம்களோட ஒருத்தர் எழுதிருப்பார், பீரப்பான்னு எதோ எழுதியிருப்பாங்க, என்னமோ நபிசாசனுடைய வரலாறு எழுதியிருப்பார்ல, சீரா புராணம். இதெல்லாம் இலக்கணத்துல உச்சகட்டமா உள்ளது. நம்மளால வாசிச்சு தெரிய முடியாது. தான் இதுக்கு நிறைய அதுக்கு கோனார் நோட்டு மாதிரி விளக்கம் எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இலக்கியத்துல முத்தி போகும்பொழுது அது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா காலத்திற்கும் அது நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கணும். எல்லாருக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். எளிமையாகவும் இருக்கணும். இப்படி எல்லாம் உள்ளாங்கி இருக்கணும். அது சொல்லக்கூடிய விஷயங்கள எந்த காலத்துல அது வரலாறோ, அது சொல்லக்கூடிய கணக்குகளோ, அது சொல்லி தரக்கூடிய அந்த ஒரு உபதேசமோ எதுவும் காலத்தால் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தாங்கி இருக்கணும் அந்த குரான், அந்த வசனங்கள் அப்படிங்கிறது, அந்த வேதம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இதுதான் முக்கியமான நோக்கம். இதுக்குள்ளேயே மனிதனால் எதையும் சிந்திக்க முடியாத, சாதிக்க முடியாத பல விஷயங்கள் அது போற போக்குல சில விஷயங்கள் வந்து உள்ள வச்சிருக்குன்னு பார்ப்போம். நம்ம தமிழ்ல பார்ப்போம் இல்லைங்க, உயிரெழுத்துக்கள், சரியா இல்லையா? அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள், உயிர் மெய்யெழுத்துக்கள் என்பதாக எழுத்துக்களை பலவாரா பங்கு வைப்போம். அது மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொல்ஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஏ யூ, இந்த மாதிரிலாம் ஒரு 5 எழுத்து சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி எழுத்துக்களை பங்கு வைப்பாங்க. இந்த மாதிரி பங்கு வைக்கும் பொழுது என்னென்ன வகைகளெல்லாம் பங்கு வைக்கிறாங்களோ, எந்த வகையில எடுத்தாலும் அதுல ஒரு பாதி எழுத்து இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும். யாசின் இருக்குதா, அலிஃப் லாம் மீம். சூராவுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா காஃப் அப்படின்னு ஒரு எழுத்து மட்டும் இருக்கும். சாது என்பதாக ஒரு சூராவுடைய தொடக்கத்துல வந்திருக்கும். இன்னொன்னுல அப்படின்னு வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா மொத்த அல்பாபெட், அரபில வந்து அல்பாபெட் அப்படிங்கிறது 29 எழுத்துக்கள் இருக்குது. 29 சூறாக்கள்ல இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஒன்னு அலிஃபலாமே வந்துருச்சு இல்ல, யாசின்ல ஒண்ணு வந்திருக்குது. 29 சூறாக்கள் இந்த மாதிரி தொடங்கி இருக்கிறத பார்ப்பேன். இதெல்லாம் வந்து போற போக்குல உள்ள அமைந்தது. இது இறைவன் தான் உருவாக்கினா என்பதற்காக வேண்டி. அது மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வகையில நம்ம பங்கு வைத்தாலும், அரபியில பல கோணங்கள்ல ஒரு எழுத்துக்களை பங்கு வைப்பாங்க. நம்ம தஜ்வீத் படிச்சிருப்போம், வந்து ஷத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம். அது மாதிரி தொண்டையிலிருந்து வரக்கூடிய சில எழுத்துக்கள், ஒரு சிலது உதட்டுல இருந்து சில எழுத்துக்கள் வரும்.
இந்த மாதிரிலாம் என்னென்ன வகையிலலாம் பங்கு வைக்கிறாங்க, எந்த வகையில பார்த்தாலும் அதுல பாதி இதுல இடம்பெற்றிருக்கும். பாதி எழுத்துக்கள் இந்த இடம்பெற்ற எழுத்துக்களா இருக்கும். இதெல்லாம் அந்த குரான் தான் அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேதம் என்பதற்காண்டி இதுவெல்லாம் ஒரு தனி ஒரு ஆதாரமா இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி உள்ளதுதான் தாலிக்கல் கிதாபு, இது அல்லாஹ்வுடைய வேதம். லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லும்போது லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றான். மக்கள் இன்னைக்கு சந்தேகத்தை முன் வைக்கிறாங்களா இல்லையாங்க? வைக்கிறாங்கல்ல. அப்ப குரான் சொல்லுது இதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லுது. அந்த கேள்வி எப்போ வரையும் கேட்டீங்கன்னா, இதுல யாருமே சந்தேகிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி வரணும். குரான் அப்படி சொல்லல. குரான் சொல்லும் பொழுது இதுல யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் சொல்ல, லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருத்தர் சந்தேகிக்கிறான் அப்படின்னா அது குரான்ல உள்ள மிஸ்டேக் இல்லை, இவனுடைய மூளையில உள்ள மிஸ்டேக். நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன், வெள்ளை கண்ணாடி போட்டா எனக்கு வெள்ளை தெரியும், கூலிங் போட்டா எனக்கு கருப்பா தான் தெரியும், பச்சை கலர் போட்டா பச்சையா தான் தெரியும். மெடிக்கல்ல சில மருந்துகள் விற்கிறாங்க, ஒரு காய்ச்சலுக்கு, தலைவலிக்கு, கால் வலிக்கு, ஏதோ ஒண்ணு வைக்கிறான். அந்த மருந்தை வாங்கி திங்கிறாங்க, 4 பேர் திங்கிறாங்க, 3 பேருக்கு நல்லா இருந்துச்சு, ஒருத்தருக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த மருந்துல குழப்பம் இல்லை, இவனுடைய உடல்ல ஏதோ கோளாறு இருக்குது. அந்த மருந்தை உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவன் ஏதோ போதையோட எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி குரான் அது தனித்து இருக்குது, அது உயர்ந்ததா இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் வரல. சந்தேகம் வருது அப்படின்னா எதுல இருக்கவனுக்கு அறிவு குறைவுன்னு அர்த்தம். விதண்டாவாதம் அல்லது அறிவில் குறைந்திருக்கிறாங்க என்பதாக தவிர குரான்ல எந்த சந்தேகமும் கிடையாது. குரான் சொல்லும் பொழுதும் யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா, சந்தேகிக்கிறோம், அந்த காலத்திலையும் சந்தேகிச்சா இப்பவும் சந்தேகிக்கிறான். குரான்லயே சொல்லுவான், இதா உன்சிறது சூரத்துன், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் இறங்கிறான், அந்த நேரத்துல முஸ்லிம்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும். ஆனா யாருடைய இருதயத்துல வந்துட்டு நோய் இருக்கின்றதோ, அந்த முனாஃபிக்குத்தனம், இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு போக்கு என்பதாக யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு மேலும் அது நோயை தான் அதிகப்படுத்தும், அவங்களுக்கு சந்தேகத்தை தான் உருவாக்கும் என்பதாக குர்ஆனே பேசுன்னு பார்ப்போம். எனவே குர்ஆன்ல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் முத்தகீன், இது முஸ்லிம்களுக்கு முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதா இருக்கும். இந்த நேர்வழி காட்டுதல் அப்படிங்கிறதும் முத்தகீன்கள் அல்லாஹை பயந்து நடக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் விரிவான விளக்கம் சொல்லணும். அதனால இந்த ரெண்டையும் கொஞ்சம் நிப்பாட்டிச்சுட்டு கீழே உள்ள அவசரங்கள் நம்ம வந்து கடந்து வந்துருவோம். அல்லதீன யுமினூன, முத்தகீன்கள், இறைவனுடைய அந்த தக்வாவை பெற்றவர்கள், இறைவனை பயந்து நடக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, யுமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை நம்புவார்கள். மறைவான விஷயங்கள்லாம் என்னங்க? ஆகிரத்தை நம்புறது, சொர்க்கம் நரகம் உண்டு அப்படிங்கிறது, சரியா இல்லையா? கேள்வி பதில் உண்டு, கியாமத்தில் அல்லாஹ் முன்னாடி நிறுத்தப்படுவோம், இந்த மாதிரி கபர்ல ஒரு வாழ்க்கை உண்டு, கபருக்கு அப்புறம் வேற ஒரு வாழ்க்கை உண்டு, இந்த மாதிரி மறைவான விஷயங்களை நம்புறது. இது நம்புறாதான் முஸ்லீம். எதையும் கண் முன்னாடி காட்டினா தான் நம்புவான் அப்படிங்கிறது முஸ்லீமே கிடையாது. அது சாதாரணமா எல்லாரும் நம்பிட்டு போயிருவாங்க, அதுக்கு பேர் முஸ்லீம்கள் தான் கிடையாது. நம்ம முத்தகீன்கள் யார் அல்லாஹ்வை நம்புறாங்க அவங்க வந்து மறைவான விஷயங்களை நம்புவாங்க. அவங்க எதையுமே வந்துட்டு விதண்டாவாத மாட்டோம், குதர்க்கமாலாம் சிந்திக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சொன்னா உடனே நம்பிக்கிடுவாங்க என்பதை வைப்போம். போன வாரம் கூட ஒரு வரலாறு பேசுறாங்க, மேராஜ் சம்பந்தமா ஒரு விஷயம், அபூபக்கர் சித்திக் இது அவங்களோட சேர்த்து. என்னங்க அவருக்கா மேராஜுக்கு போயிட்டு வரும் பொழுது மேராஜுக்கு போனதாக செய்தி சொல்றாங்க. இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா, இதை நம்பணும். இதை போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்றாங்க, இந்த பாரு உங்க மூலமா கப்சா விட்டுறது, நீங்க புதுசா ஒரு கப்சா விடுறாருப்பா, என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரே ராத்திரில வந்து பைத்துல் முகத்திஸ் போனாராம், வானதான் போயிட்டு சொர்க்கம் பார்த்துட்டு வந்தாராமே அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்கான கால அவுக்கமா கால், இது சொன்னது முஹம்மதாக இருந்தால் நான் கண்டிப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். மறைவான விஷயத்தை எப்படி நம்புறாங்க? ஒண்ணு விட்ட முறையில நேரடியா சொல்லல. ஒரு காஃபிர் வந்து ஈமானை குலைப்பதற்காண்டி வர்றான், அவனையும் கூட சொல்றாங்க இது முஹம்மது சொல்லி இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் ஈமான். அதனாலதான் அவருக்கு பேர் சித்திக்குன்னு பேர் இருந்துச்சு. என்ன கருத்து? சித்திக்கு அர்த்தம் உண்மைப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு அவருக்கு பேர் அந்த இடத்துல வந்து பட்டமாக வழங்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அவ்வளவு பெரிய ஈமான்ல உயர்ந்தவங்களா இருக்கிறது காரணம் கைபான மறைவான விஷயங்களை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இதுக்கு முந்தின சில கூட்டங்கள் இருந்தாங்க, அவங்க முஸ்லீமா இருந்து கொண்டு நிறைய விஷயங்களை நம்ப மறுத்தாங்க. யாரு, என்ன விஷயங்கள் ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா தெரியப்படுத்துங்க. காஃபிர்கள் நம்ப மாட்டாங்க, விட்டுருங்க. அந்த நபியை ஏத்துக்கிட்டே நிறைய விதண்டாவாதங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. யாரு, என்ன விஷயங்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் இருக்காங்களா, பனி இஸ்ராயில், அல்லாஹ் அவன் நம்பிட்டாங்க. ஃபிரௌன் செத்துட்டான், அழிஞ்சிட்டான், அவன் கூட்டம் போயிருச்சு. இருக்கிறது முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. இவர் கூட இருந்துகிட்டு அவனோ எத்தனையோ சில, அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு சாதாரண மனுஷன் கூட சிந்திக்காத பல விஷயங்கள் வந்துகிட்டு குதர்க்கமான கேள்விகள் வந்து முன் வைப்பாங்க. அரின் அல்லாஹ ஜஹரா, எப்பா
என்னமோ அல்லாஹ் அல்லான்னு சொல்றல மூசா, அந்த அல்லாஹ் காட்டு, அரின் அல்லாஹ் ஜஹரா, கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முஸ்லீம்க்கு அங்க பேசுறது அதுதான் இதுல ஆச்சரியம். அந்த நம்பியை நம்பிக்கிட்டானுவ, நம்பிக்கிட்ட நேரடியா காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவானுவ. இப்ப இந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்க? மறைவான விஷயங்களை முழுசான முறையில நம்புவாங்க. தொழுகையை சரியான முறையில தொழுது வருவார்கள். யுக்கீமோனு சொல்றான். நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க சல்லின்னு சொல்றோம்னா, இங்க சல்லினா தொழுதான் அப்படின்றத, தொழுகிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றது அந்த சலாங்கிற வார்த்தையை உபயோகிக்கல, யுகீமு இக்காமாங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறான். அதாவது தொழுகை உரிய முறையில் உரிய நேரத்தில் சரியான அந்த தக்குவாவோட ஹுஷூவோட பயபக்தியோட தொழுகிறோம் அப்படிங்கிற உணர்வோட தொழுது. அப்படி இல்லாம பொம்மை மாதிரி சும்மா குனிஞ்சு எந்திக்கிறான் அன்னைக்கு சில பேர் நம்ம. அந்த மாதிரி உள்ள தொழுகைக்கெல்லாம் உயிரற்றது. அல்லாஹ் சொல்றது உயிரோட அந்த சுன்னத்து நஃபியலு, அந்த உதுவுல இருக்கக்கூடிய அந்த சுண்ணத்துகளை பேணி தக்குவாவோட இறையச்சத்தோட அந்த தொழுகையை நிறைவேற்றணும் என்பதாக இந்த கருத்தை தாங்கி நிற்குதுன்னு பார்ப்போம். இகாமத்தி சலா அப்படிங்கிறது ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம அவர்களுக்கு கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் அவங்க செலவழிப்பாங்க. தந்ததை முழுசா செலவழின்னு சொல்லலை, நம்மளுடைய தேவைக்கு எடுத்துக்கிற வேண்டியதான். காரு பைக் வாங்குறது வீடு கட்டுறதுக்கு எடுத்துக்கோங்க. நாம தந்ததுல இருந்து மிம்மா, மின்னுங்கிற வார்த்தை மின்னுக்கு வந்துட்டு சிலது என்பதாக அர்த்தம் கிடையாது. கொஞ்சோண்டு நீங்க செலவழிக்கிறோம். செலவழிக்கிறது ஜக்காத்தாக இருக்கலாம், சதக்காவா இருக்கலாம், அல்லது குடும்பத்திலேயே நம்மளுடைய மனைவி மக்களுக்கு செலவழிக்கணும், இதுவும் கூட சதக்காத்தா. தெரியுமில்லங்க, குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு அதுவும் கூட சதக்காத்தா. எந்த அளவுக்கு ஹதீஸ் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையில சோறு எடுத்து மனைவிக்கு ஊட்டி விடுறான், இதுவும் கூட சதக்கா. ஒரு சல்லாபம் என்றோ அல்லது அவங்களுக்கு உல்லாசம் என்றோ சொல்லுவாங்க. இதையும் கூட ஒரு சதக்கா நன்மையாக இஸ்லாம் நமக்கு வந்து காட்டுதுன்னு பார்ப்போம். அதனால குடும்பத்துக்கு செலவழிப்பதும் கூட நன்மையான விஷயங்கள். குடும்பத்துக்கும் செலவழிக்கணும். உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்ப வேண்டும். நபியை பார்த்து அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறான். ஒமா உன்சில மின் கபலிக்க, நபியே உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த நபிமார்கள் கொடுக்கப்பட்டதையும் நம்ப வேண்டும். ஒபில் ஆகரத்தையும் ஆகரத்தையும் நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல பாருங்க, ஒரு விஷயத்த முதல்ல சொல்லுங்க, என்ன அர்த்தம் சொன்னோம்? உன்சில இலைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? உங்கள் மீது இறக்கின வேதத்தையும் உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுடைய வேதத்தையும் நம்பணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல ஒரு நம்ம கருத்து அல்லாஹ் தெரியப்படுத்துறான். இறுதி நபி நம்ம நபி தான், ஹாத்தமுன் நபியின், இவங்க தான் கடைசி நபி, இதுக்கப்புறம் வேற நபி இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் இதுல தெரியப்படுத்துறான். எப்படிங்க தெரிய முடியுது? இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்க வேதத்தை நம்புங்க, உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த நபிமார்களுக்கு கொடுத்த வேதத்தை நம்புங்க, இனிமேல் வருவாங்கல்ல அதையும் நம்புங்கன்னு சொல்லல அல்லாஹ். அப்படி சொல்லிதான் இதுக்கப்புறம் ஒரு ஆள் வருவாங்கன்னு இது மாதிரி மற்ற வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. தௌராத் இன்ஜில்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் இறக்கும் பொழுது உங்களுக்கு பின்னாடி ஒரு மனிதர் வருவார் முஹம்மது என்பதாக, அவரையும் நம்ப வேண்டும் என்பதாக அந்த வேதங்கள் சொல்லும். குரான்லயே அதெல்லாம் சொல்லி காட்டுறான். எல்லா நபி வரையும் இது உடன்படிக்கை வேங்கலாம்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம நபிக்கிற ஒரு நபி வர முடியும் என்றால் அதையும் இதுல சொல்லியிருப்பான். உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த நபிமார்களையும் அந்த வேதத்தை நம்பணும்னு சொல்லியிருப்பான். சொல்லாம விட்டதிலிருந்தே புரியுது இவங்க தான் கடைசி நபி என்பது இதுல இருந்து சூசகமா புரிய முடியுது. தெளிவாகவும் ஆயத்து வந்திருக்குது. ஹாத்தமுன் நபின்னு அல்லாஹ் சொல்லுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் இவங்க தான் கடைசி என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாகவும் சொல்லியிருப்பான். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சூசகமாக சொல்றான்னு பார்ப்போம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, இவங்க கையில பைபிள் வச்சிருக்கோம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் வச்சிருப்பாங்க. இதை நம்பணுமா வேண்டாமாங்க? நாம சொல்லிடுவோம் அப்படி கேள்வி கேட்காத, அல்லாஹ் இறக்குன்னு தான் நம்புறோம். அல்லாஹ் இறக்கும் போது இருந்துச்சுல்ல அந்த பைபிள், அதை இன்னைக்கு நிறைய கையாடல் வந்திருக்குது. அதனால இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய தேவையில்லை. அன்னைக்கு இறங்கும் போது எது இருந்துச்சோ அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறது அப்படி நமக்கு கட்டாயம். உலாய்க்க அலாஹுதுன் ரப்பீம் உலாய்க்க முஃப்லிஹூன், இவங்க தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நேர் வழியின் மேல் இருக்கிறாங்க. உலாய்க்க முஃப்லிஹூன், இவங்க தான் வந்துட்டு வெற்றியாளர்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்களாங்க, நம்ம ஒரு கையில ஒரு பேனா வச்சிருக்கிறேன் அல்லது ஒரு நோட் புக் இருக்க, இந்த டேபிள் மேல் வைத்திருக்கின்றேன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, தமிழ்ல தான் சொல்றேன், சரியா இல்லையா? டேபிளுக்கு மேலே வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து வீட்டிலே வைத்திருக்கிறேன், வீட்டில் வைத்திருக்கின்றேன். ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. அரபியில பார்க்கும் பொழுது இதிலே அப்படிங்கிறது இதன் மேல் என்பதற்கு வித்தியாசம் இருக்குது. இதன் மேல் அப்படின்னா மேல ஆதிக்கம் செலுத்தி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லும்போது அலாஹுதன், இவர்கள் மேல சொன்ன தன்மை யாருக்கு? இவங்க ஹிதாயத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள். இவங்க கையில தான் ஹிதாயத்து. யார் அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கிறாங்களோ, ஈமான் கொள்றாங்களோ, தொழுகையை கரெக்டா பேணி தொழுகிறாங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க தான் ஹிதாயத்தின் மேல் இருந்து, அதன் மேல் முழு ஹிதாயத்து இவங்க கையில இருக்குது, ஹிதாயத்து உள்ளவங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான்னு பார்ப்போம். மேல ரெண்டு வார்த்தையை நம்ம விட்டுட்டு இருந்தாங்க. எந்த வார்த்தைங்க அது? ஹுதல் லில் முத்தகீன் அப்படிங்கிற வாய்ஸ் இல்லையா? ஹுதல் லில் முத்தகீன், அதுக்கு அர்த்தம்
ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு நேர்வட்டம். நான் ஆரம்பத்தில் என்னங்க சொன்னேன்? குர்ஆன் யாருக்குரியதுங்க? இல்ல, யார் எல்லாத்துக்கும் உள்ளது. நம்ம ரமதானை பத்தி பேசும் பொழுது ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ்னு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ரமதான் மாசத்துல இறக்கி இருக்கிறோம். இது ஹுதல் லின்னாஸ், அகிலத்தார் எல்லோருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லீம் ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதுன்னு சொல்லியிருப்பான். இந்த இடத்துல சொல்றது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். என்னங்க இருக்கும்? ஒண்ணு எதிராக இருக்குதுல்ல, இதுக்கும் அதுக்கும் மாற்று. யதார்த்தத்தில் இந்த குர்ஆன்ங்கிறது எல்லாருக்கும் நேர்வழியை காட்டுது. அதனை கொண்டு பயன்பெறக்கூடியவர்கள் இந்த முத்தகீன்கள். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போகும் பொழுது மதுரை போறாத எப்படி போங்க, மெட்ராஸுக்கு இப்படி போங்கன்னு போர்டு வச்சிருப்பாங்க, சரியா இல்லையா? அந்த போர்டு எல்லாருக்கும் உள்ளதுதான். அந்த வழியில வந்து நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உள்ளது. யார் கரெக்டா அந்த ரோட்டை வந்து ஃபாலோ பண்ணி போறாங்களோ கரெக்டா அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதை படிச்சு போட்டு சும்மா நிக்கிறாங்க, அவங்க அங்க போய் சேருவாங்களா? குர்ஆன் எல்லாருக்கும் நேர்வழி காட்டுது. போய் சொல்லாதீங்க, பட்ட பேர் சொல்லாதீங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், இறைவனை மட்டும் நீங்க வணங்குங்க, சிறுக்கு செய்யாதீங்க, எல்லாருக்கும் அது பொதுவான உபதேசம் கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்குது. இதை யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு நேரான வழி கொண்டு போய் சொர்க்க வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துது. மற்றவங்களுக்கு வெறும் இன்ஃபர்மேஷன், செய்தியை கொடுக்குது. அதை யார் உள்வாங்கினாங்களோ அவங்க அங்க வரைக்கும் போய் சேராங்க. அந்த மாதிரி சேரக்கூடியவரும் முத்தகீன்கள். யாரிடத்துல இந்த தன்மைகள் இருக்குதோ, மறைவான விஷயத்தை நம்புறது, தொழுகையை கரெக்டா யார் தொழுது வராங்களோ இவங்க முத்தகீன்கள். இவங்க அதனை போட்டு பயன் பெறாங்க, மற்றவங்களுக்கு அது வழி காட்டுது, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறல, ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்கெல்லாம் அப்படிங்கிறது. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். நம்ம கையில ஒரு மாத்திரை வச்சிருக்கோம், மருந்து வச்சிருக்கிறோம், இது தலைவலிக்கான மருந்து அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதை போட்டா தானே அந்த வலி நீங்கும், காய்ச்சல் போகும். அதை போடாம கையில் வச்சு நம்மளுடைய தலைவலி, நம்மளுடைய காய்ச்சல்ங்கிறது போகாது. இதே மாதிரி குர்ஆன்கள் எல்லோருக்கும் காட்டுது. இதனை பற்றி பயன்படக்கூடியவர்கள், இதனை கொண்டு நேரடியா சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகக்கூடியதுங்கிறது யார் தக்வாவோடு இருக்காங்களோ இவங்களுக்கு என்பதாக. நம்ம ஹிதாயத் அப்படிங்கிறது, கைட் பண்றது அப்படிங்கிறது ரெண்டு வழியா இருக்குதுங்க, ரெண்டு வகையா இருக்குங்க. நம்மகிட்ட வந்து வழி கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஷாப்புக்கு எப்படி போகணும், இந்த மாலுக்கு எப்படி போகணும், இந்த பேங்க் எப்படி போகணும், ஹாஸ்பிட்டல் எப்படி போகணும்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது நம்ம சொல்றோம், நேரா போங்க, போயிட்டு வலது பக்கம் போங்க, அங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வழிகாட்டல், இது ஒரு வழிகாட்டல். இன்னொன்று இருக்குது, நீங்க எங்க போகணுங்க, வாங்க என் கூட, நேரா கையை பிடிச்சு கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுறது, இது ஒரு வழிகாட்டல். சரியா இல்லையா? இந்த மாதிரி குர்ஆன்ங்கிறது முதல்ல சொன்ன வழி எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு இருக்குது, இப்படி போ அப்படி போங்கிறது காட்டுது. யாரு தக்வாவோடு இருக்காங்களோ கையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டே போயிருது, வா சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அங்க சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறது அப்படிங்கிறது ஹுதல் லில் முத்தகீன். ஹுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்குது. முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுங்கிறது. முத்தகீன்னா யாருங்க? அதான் முத்தகீன்னா இறைவனுடைய அச்சமுடையவர்கள், தக்வாவுடையவர்கள் அப்படிங்கிறது. அதனுடைய விளக்க கீழே வந்துச்சு. என்னங்க, மறைவானதை நம்பணும், தொழுகை கரெக்டா தொழுது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல கீழே இந்த இடத்துல எல்லாம் சொல்றது ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிடுறான், ஹைலைட் பண்ணிட்டு விட்டுறான். அதாவது ஈமான், நம்மளுடைய கல்பு சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய உடல் ரீதியா செய்யக்கூடிய அந்த மாதிரி தொழுகையும் செய்யணும், அந்த மாதிரி பொருளாதார ரீதியாட்டு ஜக்காத்து போன்றதையும் செய்யணும் என்பதாக 3 விஷயங்களை மேலோட்டமா சொல்லிட்டு விடுறான். தொழுகை செயல் மூலமா செய்யறது, ஜக்காத்துங்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, ஈமான் அப்படிங்கிறது ஹிருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா தான் ஈமான் சொல்லுவாங்க. ஈமானுக்கு விளக்கம் சொல்லும் போதே இப்படிதான் சொல்லுவாங்க, இக்ராரும் பில் லிஸ்தான், தஸ்தீக்கும் பில் ஜனான், வல் அமலு பில் ஜவாரிஹ் என்பதாக சொல்லுவாங்க. நம்மளுடைய வாயால சம்மதிக்க வேண்டும், அல்லாஹ் ஒருத்தன் தான், இவர் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக நாம லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வாயால கலிமாவை சொல்லணும். அதை மனசுல நம்பவும் வேண்டும், செயலில் நம்மளுடைய உறுப்புகளால் அதனை செயலாக்கம் கொடுக்கணும். இதுக்கு பேரு தான் ஈமான் இல்லையா? அதனால இந்த 3ம் இருக்கணும் என்பதை வந்து நமக்கு சொல்லி தருது. இந்த தக்வா உள்ளவங்க அவங்களுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதாக வேற சில பயான்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னங்க அது, முத்தகீன்களுடைய தன்மைகள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல்காதிமீனல் கைத. இந்த சொர்க்கம் அல்லாஹ் முத்தகீன்களுக்காண்டி அல்லாஹ் ரெடி பண்ணியிருக்கான். அந்த சொர்க்கத்து பக்கம் நீங்க விரைந்து ஓடி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அந்த முத்தகீன்கள் யார் என்று சொன்னால் யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ, அவங்க கஷ்டமான நிலையிலும் நல்ல செழிப்பான நிலையிலும் செலவழித்துக் கொண்டே இருப்பாங்க. நமக்கு வந்து பெரும்பாலான நிலைமையில சேலரி வாங்கினா சதக்கா செய்வோம், கையில கொஞ்சம் பறக்கத்தா தான் சதக்கா செய்வோம். மாசங்கள் பின்னாடி போக போக சதக்காவுடைய கனம் குறையுதா இல்லையா? மனுஷனுடைய பொதுவானது. ஆனா அல்லாஹ் முத்தகீன்னு சொல்லும்போது யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ, அவங்க கையில பொருளாதாரம் பலமாக இருந்தாலும் செலவழித்துக் கொண்டே இருப்பாங்க,
குறைந்திருந்தாலும் அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய வழியில செலவழிப்பாங்க. இது நம்ம பொருளாதாரம் மட்டும் இல்லை, நம்மளுடைய இது கொண்ட குர்ஆன் கிளாஸ்களுக்கும் சேர்ந்துதான். இஸ்லாமிய ஒரு பயான் நடக்குது, அங்கேயும் கூட நம்மளுடைய நேரத்தை வேலைக்காண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்திலையும் உபயோகிக்கிறோம். ஃப்ரீயா இருக்கும், வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருக்கிறனால வந்துடுறோம். வேலையான நேரத்துல நமக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம வந்து கலந்து கொள்ள தான் வேணும். அதுக்காண்டி வேலையை விடணும்னு சொல்லலை, வேலைக்கு தான் வந்திருக்கிறோம். வாய்ப்பு இருக்குன்னா அங்கேயும் அந்த டைட்டான நேரத்தில் கூட இந்த மாதிரி தீனுக்கான நேரத்தை செலவழிக்கிறோம். அதுதான் முத்தகீன்களுடைய அடையாளமா நம்ம பார்க்க முடியும். ஒல் காதிமீனல் கைல, கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை அடைக்கிடுவாங்க. அது மாதிரி ஒல் ஆஃபின் அனின் நாஸ், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீமை அவங்கள்ட்ட இருந்துச்சா அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான்னு பார்ப்போம். எனவே இந்த மாதிரி தன்மைகள் நம்ம இடத்துல வந்தாதான் நாம முத்தகீன்ங்கிற லிஸ்ட்ல இருப்போம். நமக்கு இந்த குர்ஆன் நேர்வு காட்டுதுன்னு பார்ப்போம். இந்த இவங்க இருக்கிறாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைங்க, ஒரு பையன் இன்னொரு பையனை கொன்றுவான். அந்த பையனுடைய பேரு ஹாபில், ஹாபில். 2 பசங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, 2 பையன்ல ஒரு பையன் ஒரு ஆளை கொன்றுவான். அதுக்கு காரணம் குர்ஆன் சொல்லும்போது சொல்லும், அந்த ஹாபில்னு சொல்றோமா இல்லையா, ஹாபில். அது மாதிரி இன்னொன்று ஹாபில். இந்த 2ல வந்துட்டு நல்ல பையன் யாரு கெட்ட பையன் யாரு நமக்கு அடிக்கடி சந்தேகம் வரும். அதை ஞாபகத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். ஹாபில் அப்படிங்கிறது ஹெச் வருது, ஹாப்பில உள்ளது, சரியா இல்லையா? காபில்ங்கிறது கில், கொலை அப்படிங்கிறதுல உள்ளது. அந்த காபில் அப்படிங்கிற பையன் தான் வந்து என்ன செய்யறான், கொலை செய்யறான். அந்த இடத்துல அவன் கொலை செய்யறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கர்ரபா குர்பானி கொடுக்குறாங்க. 2 பேருமே ஒரு அல்லாஹ்வுக்காண்டி குர்பானி கொடுக்குறாங்க. அவங்க காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு குர்பானி கொடுத்தா வந்து அறுத்து பங்கு வச்சிடறோம்ல ஏழைகளுக்கு. அவங்க காலத்துல குர்பானி கொடுத்தாச்சும் அது வெட்ட வழி மைதானத்துல விட்டுறணும். மேல இருந்து ஒரு கதிர்வீச்சு, ஒரு மின்னல் மாதிரி ஒரு தீ வரும், அப்படியே சுட்டு பொசுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி பொசுக்கிட்டு போச்சுன்னா இது வந்துட்டு கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யாருடைய இது கபூலால அது அப்படியே அங்க கிடந்து நாரிக்கிட்டு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல அந்த ஹாபில்ங்கிற பையன் செஞ்ச அந்த குர்பானி வந்து அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான். இவன் அவன் மேல இவன் வந்து அதுல பொறாமைப்பட்டு கொண்டு அவனை கொலை செய்யறான்னு பார்ப்போம். அந்த இடத்துல அந்த பையன் சொல்லுவான், அந்த நல்ல பையன் இருக்கிறான்ல, யாருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டுச்சோ அந்த பையன் சொல்லுவான், என்னோடது மட்டும் அங்கீகரிக்கப்பட்டுச்சது, உன்னுடைய அங்கீகரிக்கப்படாத காரணம் இன்னமா தக்கபல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் அமல்களை அங்கீகாரம் செய்வது முத்தகீன்களுடைய அமலை மட்டும் தான் ஏத்துக்குருவான். நல்லவங்களை யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்களோ இவங்களுடைய அமலை மட்டும் தான் ஏத்துக்குருவான் என்பதாக சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாரதமான ஒரு சொல்லுன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு அமல் செய்யறோம், என்னென்ன அமல் செய்யறோம், சதகா, நோம்பு, ஹஜ்ஜு, உம்ரா செய்யறோம், ஹஜ்ஜு தொழுகிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செய்யறோம். இதெல்லாம் அங்கீகாரமா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லும் போது யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்களுடைய அமலை மட்டும் தான் ஏத்துக்குருவான். இங்கே அப்படித்தான் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டணும்னு இருந்துச்சு. நாம செயல்படுறோம், இது அங்கீகாரமா இல்லையான்றது நம்ம வந்து பயந்துகிட்டே இருக்கணும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவை புதுப்பிச்சதுக்கு அப்புறம் துவா செஞ்சாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா, அல்லாஹ்வே இதை நீ அங்கீகரித்துக் கொள் அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னு பார்ப்போம். எனவே நாம செய்யக்கூடிய அமல்கள் என்ன அமல் செய்யறோமோ அந்த அமலை செஞ்சு போட்டு அல்லாஹ்வே இதில் அங்கீகரிப்பா என்பதாக நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தக்வா உள்ளவங்கள்ட்ட தான் ஏத்துக்குருவான்னு பார்ப்போம். எனவே நாம முத்தகீன்களா எங்களை ஆக்கிவே என்பதாக நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு பார்ப்போம். முத்தகீன்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதால நம்ம ஹதீஸ் பார்ப்போம். இப்னு மாஜா போன்ற கிதாப்ல பார்ப்போம். சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் தக்வா, இறைவனுடைய அந்த பயபக்தி அவனோட முதிர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி உள்ள அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை செய்யக்கூடிய நேரத்துல அது ஹராமா ஹலாலா என்று சந்தேகம் வரும்போது அதை செய்யலாமா செய்யாம இருக்கணுமாங்க. ஹதீஸ்ல தெளிவா பார்ப்போம், அல் ஹலாலு பையினுன் உல் ஹராமு பையினுன். ஹலால் என்பது வெட்ட வெளிச்சமா இருக்குது, தெளிவா இருக்குது. ஹராம் இதுதான் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்குது. ஆனா சிலதுல சந்தேகம் இருக்கிறத நீங்க கவனமா இருக்கணும், பேணுதலா எடுத்துக்கொள்ளணும் என்பதாக ஹதீஸ்ல சொல்லுவாங்க. புகாரில பார்ப்போம், இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸை பார்ப்போம். லா யப்லுகுல் அப்து அன் யகூன மினல் முத்தகீன, ஒரு மனிதன் அவன் முத்தகீன்களுடைய அந்த தரஜாவை அடையவே முடியாது. எதுவரை என்றால், எதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குமோ அந்த மாதிரி காரியங்களை கூட விட்டுறணும். ஹத்தா யதா மால் அபாஸ பிஹி, சிலது ஹராமும் தெளிவா இருக்கும், அதை செய்யவே கூடாது. சிலது தெளிவு இல்லாதனால கொஞ்சம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஹைக்குங்கிற மாதிரி இருக்கும். அதை செஞ்சாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய பாரதூரமானது கிடையாது, சின்ன ஒரு சந்தேகமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தேகமா உள்ளதையும் கூட விட்டு விலக வேண்டும். அதுதான் முத்தகீன்களுடைய அடையாளம் என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி கடந்து போயிடுறோங்க. நம்ம வந்துட்டு பேங்க்ல போடுறதா இருக்கட்டும், பைசா அல்லது இன்சூரன்ஸா இருக்கட்டும், சில விஷயங்கள் சிலதுல இன்சூரன்ஸ் கட்டாயம் நமக்கு கட்டாயப்படுத்தும் கவர்மெண்ட், அது நம்ம செஞ்சுதான் ஆகணும். மற்றபடி எதுல ஹராம் இருக்குது அந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் அனுமதி கிடையாது. வட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இது கூடுமா கூடாதா என்பதெல்லாம் வரும்பொழுது நம்ம மட்டும் முழுசா அதை விட்டு விலகி கொள்ளணும். அப்படிங்கிறதான் நாம முத்தகீன்களுடைய அடையாளமாக பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களே பேணி நடக்கணும். ஒரு வரலாறு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன், சட்டங்கள் யாவுமே பெரியவங்களுக்கு தானுங்க, குழந்தைகளுக்கு சட்டமே வராது. குழந்தைகளுக்கு
சட்டமே வராது. ஒரு முறை நபிசல்லாசலம் கூட அவங்களுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு கூட போயிட்டு இருக்கும்போது என்ன செய்வாருங்க, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வரலாறு தான் இது. கஹ் கஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வரும். சொல்லுங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவாரா, அங்க குமிச்சு வைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஏழைகளுடைய பேச்சு அதை எடுத்து இந்த பையன் பையன் அவர் சின்ன பையன் எடுத்து வாயில போட்டுருவாரு. அந்த இடத்துல கண்டிப்பாங்க கஹ், இந்த வார்த்தை அப்படியே வரும். கஹ் கஹ், சீ சீ, இது நமக்கு அனுமதி கிடையாது, இதெல்லாம் ஏழைகளுக்கு சொந்தமானது, அடுத்தவங்க பொருள், நீ எப்படி இதை சாப்பிட்ற என்பதாக அவங்கள வந்துட்டு வாயில கையை விட்டு அதை எடுத்து துப்ப சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். சட்டங்கள் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு தான், குழந்தைகளுக்கு சட்டம்லாம் வராது. ஆனாலும் முத்தகீன், அல்லாஹும் முழுசா பயந்து நடக்கணும் என்ற அடிப்படையில பச்சிலம் குழந்தையா இருக்கும்போதே நம்ம வந்து பயிற்றுவிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் முத்தகீன்கிற அடையாளமா இருக்குது. எனவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பேணி நடக்கணும். எனவே எங்களுடைய நேரங்களையும் காலத்தையும் இறைவனுக்கு பொருத்தமான வழியில செலவழிக்கணும். செலவழிச்சாதான் நம்ம அந்த முத்தகீன் என்ற கூட்டத்தில் வரக்கூடிய பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, இது இறைவனுடைய வேதம் தான். இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் கிடையாது. சில பேர் சந்தேகப்படுறாங்கன்னா அதுல அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவீனம். கண்ணாடி போட்டா, நல்ல கண்ணாடி போட்டா ஒழுங்கா தெரியும், கருப்பு கண்ணாடி பச்சை கண்ணாடி போட்டா அவனுக்கு பச்சையாக தெரியும். குரான்ல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் இல்லாதனால தான் துணிஞ்சு பல இடத்துல வந்து கட்டளையாக கண்டிக்கும். அஃபலா தத்தப்பருன்னு குரானா, இதே எல்லாம் குரானை சிந்திக்க மாட்டேங்கிறடா, ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு தான் எனக்கு குரானை கேட்கும். துணிச்சலோடு சொன்னா மடியில கனம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானேங்க, ஒருத்தன் ஒரு செக் பாயிண்ட்ல நிற்கும் பொழுது பயந்து பயந்து பேசுறானா, அவன் மடியில கனம் இருக்குன்னு அர்த்தம். யார்கிட்ட மடியில கனம் இல்லையோ, செக் பாயிண்ட்ல போலீஸ் செக் பண்ணும் போது, ஏற்பட்டு செக் போது எந்த பயமில்லாம துணிச்சலா எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வேதம் தன்னகத்தை எந்த தப்பும் இல்லை. அது வரலாறு சொன்னாலும் சரி, சட்டங்கள் சொன்னாலும் சரி, அறிவுரை சொன்னாலும் சரி, அது அறிவார்ந்த சில சயின்ஸ் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதா பேசும். எதுல பேசினாலும் எதுலையுமே எந்த சந்தேகம் இல்லாத துணிச்சலாம வந்து தூண்டி விடுது. குரான வேற இடத்துல சொல்லுவா, அஃபலா ததப்பருல் குரான அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, ஏன்பா இந்த குரானை பத்தி சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்களுடைய இருதயத்துல பூட்டா போடப்பட்டிருக்கு, சிந்தி, இது சிந்திச்சு தப்ப கண்டுபிடிச்சுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏகப்பட்ட பேர்கள் சிந்திச்சு சிந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்ப்போம். தப்பு கண்டுபிடிக்கன்னு போயிட்டு கடைசியில் அவங்க இஸ்லாத்தை வந்து சேருவாங்க. நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, நாங்கள் ஆரம்பத்தில் கூட நான் சொல்லி தரப்போம் முன்னாடி, பிக்தால் அப்படிங்கிறது ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கோம்ல. குரானுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு இருக்காரு, அவர் கிறிஸ்டினா இருக்காரு. குரான்ல தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த நோக்கம் தான் நினைக்கிறேன். ஆகமத்துல மாற்று மதத்தில் இருந்தார் அவரு, சரியா இல்லையா, அந்த காரணமா அல்லது ஏதோ ஒரு காரணம். ஆகமத்துல குரானை வந்துட்டு தப்பு கண்டுபிடிக்கன்னு போன ஆட்கள் கடைசியில் அதுல உள்ள உண்மைகளை உணர்ந்து அவங்க ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்ப்போம். ஏன் காரணம், லாரை பப்பி, அதுல எந்த சந்தேகமும் இல்லாம உறுதியான முறையில தெளிவான முறையில உபதேசங்களை சட்ட திட்டங்களை குரான் சொல்லி தருதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி குரானை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு நாம வந்து பின்னாடி உட்கார்ந்துட்டோம். குரானை வைத்துக் கொண்டு அந்த வெற்றார்கள் சின்னவருக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த மக்கள் இருந்த அந்த மக்கள் மதீனாவை தன்னகத்தை ஆக்கடாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதே பறந்துபட்ட ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த குரான் தான். குரான் படி வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்றாங்க, உங்களுக்கு நான் வந்து ஆட்சி அதிகாரத்தை தர்றேன்னு சொன்னா, அந்த மாதிரி நாம அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய அந்த முழுமையான முறையில் வாழ்க்கையை அமைக்கும் பொழுது எதிரிகளுக்கு நாம பயப்பட வேண்டிய தேவையில்லை. மெஜாரிட்டியோ மைனாரிட்டி எப்படி இருந்தாலும் நாம வந்து துணிந்து நிற்க முடியும் என்பது முன் சென்ற வரலாறுகள் சொல்லித் தருது. அந்த மாதிரி குரானை முழுமையான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும் பொழுது எந்த கொம்பனாலும் நம்மை ஒண்ணுமே செய்துவிட முடியாது அப்படிங்கிறது நம்ம உறுதியான முறையில் பார்க்குற வரலாறுகளை, அந்த மாதிரி குரான் சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளை நாம் படித்து குரான் சொல்லக்கூடிய உபதேசங்களை ஏற்று அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.